ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாமா? இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா பார்க்குக்கு போகிறோம். சில்ட்ரன்ஸ் பார்க் இங்கே குவார்ட்டர்ஸ்குள்ளே இருக்கோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதான் வந்து நாங்கள் இருக்க குவார்ட்டர்ஸு. பாருங்கள், மணி வந்து என்ன ஆகுது, ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி மணி வந்து 5:25 ஐ திங்க். 5:25 தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து எப்படி எட்ட போகுது. சரியான குளிர். இன்றைக்கி சாட்டர்டே, எனக்கு இன்றைக்கி லீவு, சாட்டர்டே சண்டே. சரி, பாப்பா வந்து 1 வீக்குக்கு மேலே வெளியிலே வரல. ஸ்கூலு விட்டால் வீடு, அப்புறம் முன்னாடி கொஞ்ச நேரம் விளாடுவா, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் குவார்ட்டர்ஸ் நான் இருக்கிறதும். பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும், முன்னாடி இடம் இருக்கும். முன்னாடி எல்லாருமே வந்து கார்டன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ இந்த என்ட்ரன்ஸ் போர்டில் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. இதான் குவார்ட்டர்ஸு. அப்புறம் வந்து இதில் ஒரு பெஸ்ட்டு என்ன தெரியுமா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு ட்ரீ வந்து இருக்கும். இந்த ட்ரீயை கனெக்ட் பண்ணி தான் வந்து வீடோட அளவே வந்து கம்மி கூட அந்த மாதிரி ஆகும். ட்ரீயெல்லாம் கட் பண்ணாமல் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ட்ரீ இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து பின்னாடி சைஸ் வந்து மற்ற வீடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்ற வீட்டில் அந்த ட்ரீயை கம்பேர் பண்ணி சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ வின்டர் சீசன்னால குழந்தைங்க வந்து வெளிலே வர்றதில்லனால பார்க்கில் வந்து நிறைய கூட்டம், சரியான கூட்டம். சம்மர் சீசன்லேயும் ஈவினிங் ஆனால் நிறைய பேர் வருவாங்க. வின்டர்லேயும் வந்து அந்த வெயில் இருக்க டைமில் இவங்க வந்து வெளியில் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இடம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் வீட்டுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இடம் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த வீட்டில் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் இருக்கும். லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு, அந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி கார்டன் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது கொய்யா மரம். பக்கத்து ஸ்டேட்டில் உள்ளவங்கலாம் அவங்களோட வண்டி, காரு எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்மளே மாதிரி தூரத்துலேருந்து வரும்போது எதுவுமே கொண்டு வர முடியாது. உசு உசுன்னு சவுண்டு கேட்கா ஒன்றும் இல்லை, நான் தான் குளிரில் உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சிலவங்க கார்டன் போட்டிருப்பாங்க, சிலவங்க கார்டன் போட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி எல்லாத்தையும் பார்த்தா வணக்கம், வாங்க சாப்பிடுங்க, ஒருத்தங்களை பார்த்தோன்னே வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி கேட்போம். இங்கே வந்து ஒருத்தங்களை நேருக்கு நேராக பார்த்தாலே வந்து நமஸ்தே சொல்லணும். இப்போ கேர்ள் அப்படின்னா நமஸ்தே தீதி அப்படி சொல்லுவாங்க. இதே ஒர்க் பண்ணுறவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணுற ஜென்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா நமஸ்தே மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஹையர் அஃபிஷியன்ஸோட ஒய்ஃபு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நமஸ்தே மேடம் சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரங்க யாராட்டும் வர்றாங்க போகிறாங்க நமஸ்தே தீதி சொல்லணும். அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து இங்கே வந்து நமஸ்தே சொல்லுவாங்க. இப்போ நம்ம கவனிக்கவே மாட்டோம், நம்ம பாட்டில் ரோட்டில் போயிட்டே இருப்போம். ஆனால் பார்த்தா அவங்க நமஸ்தே சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு கிட்ஸுமே நம்மளை பார்க்கும்போது நமஸ்தே ஆண்டி அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே உள்ள இவங்க சொல்கிறதெல்லாம். பார்க் வந்தாச்சு, இதுதான் பார்க்கு. குழந்தைங்க விளாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு 4:30 வந்துட்டு இந்த வின்டர் அந்த நைட் ஆகிற டைமில் வந்து போயிடுவாங்க. எனக்கு இப்போ மணி வந்து 5:40 தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இது வழியாக போனோன்னா நம்ம கேட்டு போய் நம்ம மார்க்கெட் போயிடலாம். அதெல்லாம் நான் நம்ம வர்ற விளாகில் அப்படி காமிக்கிறேன். அவ்வளோதான். 5:40 45 குளிர் தாங்க முடியல. கையெல்லாம் வரைச்சிட்டு வாயில் வேறு உசு உசுன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் குழந்தைங்க வந்து பிரிஸ்கால் ஆடுறாங்க. ஆனால் ஒன்று, இந்த குளிரில் நான் என்ன அப்படின்னா, நம்ம குளிருதுன்னு உள்ளே போர்வையை முற்றிட்டு இருந்தோன்னா ரொம்ப குளிருது. அதே இது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனில் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஒர்க் பண்ண போயிட்டோம், வாட்டர்லலாம் கையை நனைச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து நம்ம நார்மலாகிடுறோம். அந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப குளிர் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் ரொம்ப குளிருது வெளியில் இருக்கிறத விட.
உள்ளே இருந்தால் தான் ரொம்ப குளிருது. நைட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஒவ்வொரு விலாகாக அப்டேட் பண்ணுறேன். வின்டருக்கு ட்ரெஸ்ஸு, வின்டருக்குன்னு தனி ட்ரெஸ்ஸு, பிளாங்கெட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே நிறைய நார்மல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட இங்கே இருக்கும்போது சம்மர் சீசன்னா சரியான வெயில் கொளுத்துன்னு கொளுத்தும். அதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம ஊரில், அந்த அளவுக்கு கொளுத்தும். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் கிட்ட ஒரு வெயில் அடிச்சிச்சுல, 1 வீக் 10 to 20 days கிட்ட ஒரு வெயில் அடிச்சிடல, அதெல்லாம் விட பயங்கரமாக இருக்கவே முடியாது, அந்த மாதிரி கொளுத்தும். வின்டரும் அதே மாதிரி நவம்பர் டிசம்பரில் ரொம்ப இருக்குமா. இப்போ நவம்பர்லேயே எங்களால் தாங்க முடியல, இன்னும் டிசம்பர்லலாம் ரொம்ப இருக்குன்னு சொல்கிறாங்க. பாப்பு எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் எங்கள் மினி விளாக் முடிஞ்சது. இந்த பாப்பா கொஞ்சம் விளாண்டுட்ருக்காங்க. விளாண்டுட்டு அப்படி கொஞ்சம் இந்த தமிழ்காரங்கள்லாம் இருக்காங்க, அவங்க வருவாங்க, கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு அப்படி வீட்டை பார்த்து போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு இன்னும் சமைக்க வேறு செய்யணும். சரி ரொம்ப நாள் வெளியிலே வரலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தாச்சு. ஆனால் போய் இன்னும் சமைக்கணும். சமைச்சிட்டு அப்புறம் நைட்டு படுக்கணும். இந்த குளிரில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த லைஃப் ஸ்டைல். பார்ப்போம். எல்லோரும் உசுங்கிறத கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. சாரி ஃபார் தட் சவுண்ட். ஓகே, தேங்க்யூ. என்னோட வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் ஃப்யூச்சரில் என்னோடய லைஃப் ஸ்டைல் விலாக் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது.